நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் கொள்கை பரப்பு செயலாளர் கண்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஓபிஎஸ்னுடைய அதிரடி முடிவு டிசம்பர் 15 வரைக்கும் தான் காத்திருப்பேன், அதுக்கப்புறம் நடக்கிறத வேற அப்படின்னு சொல்லியிருக்காரு. முடிவு எடுக்க போறார் அப்படின்னு சொல்லி உங்கள் அணி சார்பாக நிறைய பேர் காத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்ட மக்களும் காத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசியலே வந்து இப்போ ஓபிஎஸ் பக்கம் கவனம் திரும்பியிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இன்னும் 1 மாத காலம், அதுக்குள்ளே எடப்பாடி மாறிடுவார்னு நினைக்கிறீங்களா? எடப்பாடி மாறிவிடுவாரா அப்படின்னு சொல்லி மாறணும்னு சொல்லி நிறையா விருப்பப்பட்டோம். ஒரு மனிதன் தன்னிலை உணர வேண்டும், தலைகால் புரியாமல் நடப்பதை தவிர்க்க வேண்டும் சொல்லி எவ்வளவோ கருத்துக்கள் எடுத்து சொல்லப்பட்டது. கட்சி ஒன்றிணையணும், மீண்டும் அது ஆட்சிக்கு வரணும். புரட்சி தலைவர் கண்ட கனவு, புரட்சி தலைவி கண்ட கனவு, அது சிந்தாமல் சிதையாமல் மீண்டும் காக்கப்படணுங்கிறதுக்காக தான் இந்த இணைப்புக்கான பேச்சுவார்த்தைங்கிறது துவங்கப்பட்டது. ஆனால் இதை எடப்பாடி எப்படி எடுத்துக்கிறாரு அப்படின்னா, ஏதோ வேறு வழி இல்லாமல் அவங்க தவிப்பதை போலவும், அது காலம் கடந்து விட்டது, நேரம் முடிந்து விட்டது, முடிந்த கதை தான் என்று சொல்லி தனது வீட்டிலேயே தீ வைத்து கொண்டு, ஆஹா இந்த குளிருக்கு இது எவ்வளவு இதமாக இருக்கிறது என்று சொந்த வீட்டை, சொந்த கட்சியை, தன்னை ஆளாக்கிய கழகத்தை தன்னுடைய சுயநலத்திற்காக மட்டுமே அழித்து கொண்டிருக்கிறார். அதனால் இறுதி எச்சரிக்கையாக டிசம்பர் 15க்குள் திருந்து அல்லது திருத்தப்படுவாய் என்பதை நோக்கிய பயணத்தை தெளிவாகவும் திடமாகவும் சொல்லியிருக்கிறார். திருத்தப்படுவார் அப்படின்னா எப்படி திருத்தப்படுவார்? இப்போது ஆல்ரெடி ஒன்றிணையணும் அப்படிங்கிற கோரிக்கை இருக்குது. கிட்டத்தட்ட இது 2-3 வருஷமாக இதை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கோம். அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள்லாம் ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு முயற்சிகளை ஓபிஎஸ் அவர்கள் எடுத்ததை நம்ம பார்த்தோம். அது கடைசியாக வந்து தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து உண்மை ஒப்புக்கொண்டு தான் ஆகணும். இப்போ கடைசியாக செங்கோட்டையனுமே அதே விஷயத்தை தான் வந்து வலியுறுத்துறார். இப்போது டிடிவி தினகரன் ஆல்ரெடி தனியாக கட்சி வச்சுக்கிட்டு அம்மா தொண்டர்கள் கண்டிப்பாக 2026 ஆட்சியை பிடிக்கிறதுக்கான எல்லா வழிவகையும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் ஒரு பக்கம் சொல்லிகிட்டே இருக்கார். இப்போது ஓபிஎஸ்ஸை தாண்டி இப்போ செங்கோட்டையனும் அதே நிலைப்பாட்டுக்கு வந்து இப்போ செங்கோட்டையனுமே நீக்கிட்டார். இப்போ எப்படி திருத்தப்படுவார்னு நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இப்போ ஓபிஎஸும் செங்கோட்டையனும் ஒன்றிணைஞ்சு இப்போது இதை வந்து சரி செஞ்சால் மட்டும்தான் திருத்தப்படுவார் அப்படிங்கிற இடத்துக்கே நகரும். செங்கோட்டையன் மாத்திரமல்ல, ஐயா ஓபிஎஸ் மாத்திரமல்ல, அண்ணன் தினகரன், சின்னம்மா அவர்கள், இன்னும் பிரிந்து இருக்கிற அனைத்து சக்திகளையும் ஒரு குடையின் கீழ் மீண்டும் அந்த ஒருங்கிணைந்த முழுமையான அதிமுக முற்று பெற்றால் தான் வெற்றி பெற முடியும். ஆனால் எடப்பாடிக்கு ஏனோ அது புரியவே இல்லை, யார் சொன்னாலும் தெளியவே இல்லை. இல்லை, நேற்று கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க, ஓபிஎஸ் குறித்து கேட்குறாங்க, அதெல்லாம் காலம் முடிஞ்சிடுச்சுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த விஷயத்துக்கு போயிட்டார். ஒரு 10 செகண்ட் கூட இல்லை, அவ்வளோதான் அதுக்கான மதிப்பீடுங்கிற விஷயத்த அவர் சொல்கிறாரு. உண்மையை தான் சொல்லியிருக்கிறார். காலம் முடிந்தது, எடப்பாடியினுடைய எதிர்காலம் முடிந்தது, எடப்பாடியினுடைய அரசியல் வாழ்வின் அஸ்தமனம் துவங்கியது. இனி அவருக்கு ஏற்கனவே 8 தோல்வி எடப்பாடியாகவும் 10 தோல்வி பழனிசாமியாகவும் பயணித்து விட்டார். எந்த கட்சி இது? எப்படியாப்பட்ட கட்சி இது? கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று சொன்ன அம்மா. காரணம், எதிர்க்கட்சிகளே இல்லாமல் போனது. 40 பாராளுமன்ற தொகுதியில் 37 தொகுதியை 38 தொகுதியை வெற்றி பெற முடிந்தது. ஆகப்பெரும் கட்சியாக தமிழகத்திலும் இந்தியாவில் 3வது மிகப்பெரிய கட்சியாகவும் அதிமுகவை உயர்த்தியது. இதுக்கப்புறம் போட்டியிடுவதற்கு 234 சட்டமன்ற தொகுதிகளும் இரட்டலை தான் நிற்கும், 40 பாராளுமன்ற தொகுதிகளும் இரட்டலை தான் நிற்கும், 60க்கும் மேற்பட்ட எம்பிக்களை கொண்டு இயங்கிய இயக்கம். இன்றைக்கு இந்த இயக்கம் எதை நோக்கி பயணிக்கிறது? எந்த தேர்தலை எப்பொழுது சந்தித்தாலும் அந்த தேர்தலில் அப்பொழுதே வெற்றி என்ற இலக்குடன் பயணித்த அதிமுக இன்றைக்கு எந்த தேர்தலை எப்பொழுது சந்தித்தாலும் அந்த தேர்தலில் அப்பொழுதே தோல்வி என்கிற நோக்கத்தைத்தானே நோக்கி செல்கிறது. இது யாரால்? எடப்பாடி என்கிற சிறுமதி கொண்ட நபரால். இது அவரும் சொந்த வீட்டு கட்சியும் அல்ல, அது அவங்க குடும்ப கட்சியும் அல்ல. நாமெல்லாம் ஏன் இணைய வேண்டும் என்று சொல்லுகிறோம் என்றால், இது எடப்பாடி அப்பா கருப்பு கவுண்டர் ஆரம்பித்த கட்சியாக இருந்தால் நாங்கள் கேள்வி கேட்க போகிறதே இல்லை. அவர் கட்சியை
கொண்டாடலாம், இல்லை கும்மி அடித்து குப்புறப்பட்டு கூட மிதிக்கலாம். அதிமுக இப்போ ஆர்கனைசேஷனா முழுக்க முழுக்க எடப்பாடி தான் அப்படிங்கிற ஒரு சூழல்ல இருக்குது. அதுதான் அப்படிதானே இயங்கிட்டு இருக்கு. அதுதான் துரதிர்ஷ்டமாக போயிட்டுருக்கு. அதாவது வெறும் ஒரு 2500 பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களையும் இருக்கிற தலைமை கழக மாவட்ட செயலாளர் நிர்வாகிகளையும் கொண்டு அவர் இந்த கட்சியை கைப்பற்றி விட்டார். உண்மைதான், கைப்பற்றி கொண்டார். பணத்தை மட்டுமே பிரதானமாக நம்பி, அதுவும் அதிமுக பணம், இந்த தொண்டனின் பணம், கட்சி பணம், இதெல்லாம் அவர் ஒருவர் கையில் சிக்கிவிட்டது. திருடன் கையில் கஜானாவும் சேர்ந்தே சிக்கிவிட்டது. இப்போ அதை பங்கு பிரிக்கப்படுகிறது. அந்த பங்கு பிரிப்பதற்காக பங்கு பிரிப்பாளர்களாக, ஷேர் ஹோல்டர்ஸாக இப்போ அதிமுக நிர்வாகியும் எடப்பாடியும் இருக்கிறாங்க. எப்படி வெற்றி வரும்? பொதுமக்கள் நம்பணும்ல. ஒரு கட்சியை வெற்றி பெறணும் அப்படின்னா கட்சி தொண்டன் வாக்களித்தால் மட்டும் போதாது, பொதுமக்கள் நம்பணும். இந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு ஈடேறும், மக்களின் தேவை பூர்த்தி செய்யப்படும்ங்கிற நம்பிக்கை ஏற்படணும். அது எடப்பாடிக்கு ஏற்படவே இல்லையே. நம்பிக்கை வருவதற்காக தான் கிட்டத்தட்ட இன்னைக்கு தேதி வரைக்கும் 172 சட்டப்பேரவைக்கு அந்த தொகுதிகளுக்கு நேரடியாக பயணமே செஞ்சுட்டு வந்திருக்காரு. வர்ற ஞாயிற்றுக்கிழமை கோபிச்செட்டிப்பாளையத்துலேயும் அவருடைய அந்த சுற்றுப்பயணம் மீண்டும் தொடரப்போகுது. கழுதை கொளுத்தென்ன, காஞ்சூரம் பழுத்தென்ன, நாய்ப்பால் சுரந்தென்ன, பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொள்வதால் அதிமுகவுக்கு கிடைத்த நன்மை தான் என்ன? அந்த நம்பிக்கையை விதைக்கிறார்ல. 2,40,00,000 தொண்டர்களை சேர்த்து விட்டேன்னு சொன்னாங்கல்ல, வாக்கு விழுகணும்ல. பொதுமக்கள் வாக்கு வேண்டாம் தம்பி, கட்சிக்காரன் வாக்கு விழுகணும்ல. ஏன் 82 லட்சம் வாக்கு தான் விழுகுது? மிச்ச வாக்கு அங்கே அம்மா தலைமையேற்றதுக்கப்புறம் இந்த 1,45,00,000 1,65,00,000 வாக்குகள்ங்கிறது நிரந்தரமாக இருந்துச்சு அதிமுகவுக்கு. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் 1%, 1.5% வாக்கு தான் வித்தியாசப்படும். இன்னைக்கு திமுக 36% இருக்குது, அதிமுக 20% இருக்குது. திமுக 40க்கு 40 வெற்றி பெறுகிறது. அதிமுக 7இல் 3ஆம் இடமும் 4இல் டெபாசிட்டும் இழக்கிறது. அதிமுக டெபாசிட் இழக்கிற கட்சியா? ஏதோ ஒரு தொகுதியில் பெண்ணாகரத்தில் இடைத்தேர்தலில் அது அந்த ஜாதி பலத்தால் ஏற்பட்ட போட்டியில் அந்த இடத்துல அதிமுக டெபாசிட்டை ஒரு தொகுதியில் இழந்திருக்கிறது. ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், டிடிவி தினகரனாக இருக்கட்டும், சசிகலாவாக இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே இண்டிவிஜுவல்ஸ். 4 பேர் தான். இவங்க பின்னாடி பெருசாக கூட்டம்லாம் கிடையாது. இவங்க 4 பேர்த்த சொல்கிறத வச்சு நீங்கள் எங்கிட்டலாம் கேட்க வராதிங்க அப்படிங்கிறாங்க. ஐயா ஓபிஎஸ் வாங்கின 3 லட்சம் வாக்கு, அண்ணன் தினகரன் 10 தேர்தலில் போட்டி, அண்ணன் செங்கோட்டையன் 10 தேர்தலில் போட்டியிட்டு 9இல் ஜெயிக்கிறார். அண்ணன் தினகரன் வாங்கிய 2.25 லட்சம் வாக்கு, அந்த கட்சி வாங்கிய கிட்டத்தட்ட 24 லட்சம் வாக்கு, இதெல்லாம் யார் வாக்கு? அனாமத்தா போட்டாங்களா? இண்டிவிஜுவல் ஒவ்வொரு ஓட்டு போட்டாங்களா? சரி, இந்த தொகுதிகளெல்லாம் ஏடிஎம்கே நிலை என்ன? ராமநாதபுரத்தில் ஏடிஎம்கே டெபாசிட் காலி, தேனியில் ஏடிஎம்கே டெபாசிட் காலி, கன்னியாகுமரியில் காலி, திருநெல்வேலியில் காலி, தூத்துக்குடியில் காலி. அப்போ இதெல்லாம் அதிமுகனுடைய இழப்பு இல்லையா? இதுதான் கண்மூடித்தனமாக பேசிக்கொண்டு, அதான் தன்னிலை உணரவில்லை, தலைகாலும் புரியவில்லை. சரி, இப்போ ஒரு மாதம் தோன்றித்தனமாக நடக்கிறார். 1 மாதம் டைம் கொடுத்துருக்காரு. இந்த டிசம்பர் 15க்குள்ளே ஏதோ ஒரு முடிவு அதிமுக தலைமை எடுக்கணும், எடப்பாடி பழனிசாமி மனம் மாறணும். இதுதான் டெட்லைனாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் டிசம்பர் 15 நீங்கள் கொடுத்துருக்கீங்க? ஏன்னா 10ஆம் தேதி இவங்க பொதுக்குழுவே கூட்ட போகிறாங்களே. நீங்கள் 10ஆம் தேதி நீங்கள் போட்டி பொதுக்குழு மாதிரி நடத்தலாம், அல்லது 10ஆம் தேதியே டெட்லைன் கொடுத்துருந்துருக்கலாம். நீங்கள் 15ஆம் தேதி வரைக்கும் ஏன் காலக்கெடு கொடுக்குறீங்க? அதிமுக தோற்கணும், அதிமுகவை தோற்கடிக்கணுங்கிறது இன்றைக்கு வரைக்கும் எங்களுடைய நோக்கம் அல்ல. எங்கள் நோக்கம் எடப்பாடி திருந்த வேண்டும், இந்த இயக்கம் மீண்டும் பலமான இயக்கமாக மாற வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எடப்பாடி திருந்தவும் இல்லை, இருக்கிற நிர்வாகிகள் அவரை திருத்தவும் இல்லை. கழகம் தோற்கிறதே, தொடர்ந்து தோற்கிறதே. நாம் விட்டு கொடுத்து பயணித்தால்தான் இந்த இயக்கத்தை வெற்றி பெற முடியும். தனி மனிதன் எங்கேயுமே முக்கியம் இல்லை, அந்த இயக்கம்தான் முக்கியம். இப்போ எதிர்க்கட்சி ஏடிஎம்கேக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ஆளுங்கட்சியினுடைய தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த கட்சியிலிருந்து வந்தாலும் அரவணைக்கிறார். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு அண்ணா சொன்னதை அவர் அங்கீகரிக்கிறார். ஆனால் சொந்த கட்சியவே ஒருத்தன் சிதைக்கிறான், சின்னாவின்னப்படுத்துகிறான். தன் கட்சியவே சரியாக வைத்து கொள்ளாதவன் கூட்டணியை எப்படி அமைக்க முடியும்? வெற்றியை எப்படி பெற முடியும்? இதுவரை அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்து
ஓராண்டுக்கும் மேலாக ஆகிவிட்டது. இதுவரை எந்த கட்சியாவது கூட்டணிக்கு வந்திருக்கிறதா? அதிமுக பலப்பட்டு இருக்கிறதா? கூட்டணியும் இல்லாமல், அதிமுக பலமாகவும் இல்லாமல், எடப்பாடிங்கிற ஒரு பிம்பம் எடுபடாத பிம்பம் என்று ஏற்கனவே முத்திரை கூட்டப்பட்டு முடிவு செய்யப்பட்டது, மக்களால் புறக்கணிக்கப்பட்டது. பிறகு எப்படி எடப்பாடியை முன்னிலைப்படுத்தி வெற்றி பெற முடியும்? சரி, இப்போ டிசம்பர் 15ஆம் தேதி என்ன என்ன முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இப்போ ஆல்ரெடி வந்து ஒரு கழகம் அப்படின்னு சொல்லி நேற்று உரிமை ஒரு மீட்பு குரல். குழு உரிமை மீட்பு கழகமாக மாறி இருக்கிறது. இது வந்து ஆலோசிக்கப்பட்டு தான் இது ஆலோசனைப்பட்டு, அதாவது எதுக்குன்னா இப்பயும் இது வந்து இப்போ இன்னைக்கு ஏற்படுத்தப்பட்ட முடிவு. இது கட்சியாக மாற வேண்டும் என்பது உண்மையிலேயே எங்களுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் அனைவரின் விருப்பம். இல்ல, இப்ப லெட்டர்லாம் நேத்து நிறைய பேர் கொடுக்கறத நான் பார்த்தேன். ஆமா. அதெல்லாம் வந்து என்ன என்ன லெட்டரு, என்ன ஏதாவது ஒரு நீங்க அடுத்த அதாவது கட்டத்துக்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள்ட்டையும் உங்க மனநிலை என்ன? உங்க எத்தனை மாவட்டத்துல மாவட்ட செயலர் இருக்காங்க இப்போ? 87 பேர். உங்க மனநிலை என்ன? உங்க மாவட்டத்துல, உங்க தொகுதியில கள நிலவரம் என்ன? அப்படிங்கிறது தான் கேட்கப்பட்டது. அவங்க அந்த கள நிலவரத்தையும், அவங்க மனநிலையவும் சொன்னாங்க. இதுல பெரும்பான்மை என்னன்னா, எந்த சூழ்நிலைகளையும் எடப்பாடி தலைமையை அட் எனி காஸ்ட் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அதாவது கட்சி தலைமையாக மட்டுமல்ல, ஆட்சி தலைமையாகவும் ஒத்துக்கொள்ளக்கூடாது. ஐ மீன் அப்போ அவர் முதலமைச்சராகவும் ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இல்ல. தயாரா இல்ல. முதலமைச்சர் வேட்பாளராக கூட. வேட்பாளரா கூட ஏற்றுக்க தயாரா இல்ல. பொதுச் செயலாளரும் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல. ஏன்னா எந்த செயற்குழு, பொதுக்குழு நிரந்தர பொதுச் செயலாளர்னு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு சொல்லியதோ அதுதான் கட்சியினுடைய நிலை. அந்த உயரத்தை அவங்களுக்கு கொடுத்தாச்சு. இன்னும் அதை பறிக்கக்கூடாது. அப்ப எடப்பாடி இல்லாத அதிமுக, ஒருவேளை எடப்பாடி இருந்தால் எடப்பாடிக்கு முக்கியத்துவம் இல்லாத அதிமுக தான் களத்தில் எடுபடும் அப்படிங்கிறது எங்களுடைய நிர்வாகிகளுடைய விருப்பம். இதுதான் கள நிலவரமும் கூட. நாங்களே ஒவ்வொரு கூட்டத்துக்கோ மக்களை சந்திக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சியிலே இருந்தாலும் எடப்பாடியை கொட்டி வராதிங்க. எடப்பாடிக்கு ஓட்டு கேட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு கிடையாது. வீட்டில் ரெட்டலை இருக்குது. இல்ல, இப்ப நீங்க சொல்றது தென் மாவட்டங்கள்லயா இல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திலும், ம். குறிப்பாக தென் மாவட்டத்தில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்திலையும். இப்போ வட மாவட்டத்துலேயும் கொங்குலேயும் எடப்பாடி வந்து அப்படியேவும் கட்சியை நட்டமாலாம் நிறுத்தலை. அங்கேயும் கோட்டை விட்டுருக்கிறார். இந்த பாராளுமன்ற தொகுதியில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தொகுதியின் அடிப்படையில் நாம் பார்த்தோம்னா 202 தொகுதியில் அதிமுக பின்தங்கி இருக்கிறது. பல தொகுதிகளில் 3ஆம் இடம் 4ஆம் இடத்தை நோக்கி பயணித்து இருக்கிறது. கிட்டத்தட்ட 7 தொகுதியில் பாராளுமன்ற தொகுதியில் 3ஆவது இடம் போயிருக்குது. இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா அதிமுகவினுடைய நிலைமை பரிதாபத்துக்குரிய நிலைமையாக இருக்கிறது. இதை மாற்ற வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆனால் ஒரு கட்சி சிக்கிக்கொண்டது, ஒரு கட்சி கபலீகரம் செய்யப்பட்டு விட்டது, ஒரு கட்சி அபகரிக்கப்பட்டு விட்டது. அது நிர்வாகிகள், தொண்டர்கள் ஒரு கொந்தளிச்சிருவாங்க. ஏன்னா 96 அதிமுக தோற்ற போது ஒரு செயற்குழு கூட்டத்தில் தலைமை கழகத்தில் அம்மா நடத்திய போது, ஏன் தோற்றம்னு நடத்திய போது, அம்மா வரும்போதே இந்த தொண்டன் விரட்டினான். தலைமை கழகத்துக்குள்ளே நுழைய முடியாமத்தான் அம்மா மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு, அன்றைக்கு இருந்த ஐயா பிஹெச் பாண்டியன் போர்டில் மூத்த ஆட்களை அழைத்து, இந்த நிலைமை ஏன் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அந்த தோல்விக்கான காரணத்தை முதல்ல அலசி ஆராய்ங்க. நாம் அடுத்த முறை இந்த இந்த தொண்டனுக்கு உண்டான கோபத்தையும் வெறுப்பையும் குறைக்க வேண்டும், நம்ம முடிவை மாற்றணும்னு சொல்லித்தான் ஒவ்வொரு தலைவர் வீட்டுக்கும் அம்மா செல்கிறாங்க. ராமதாஸ் வீட்டுக்கு நேரடியாக செல்கிறாங்க, வைகோ வீட்டுக்கு நேரடியாக செல்கிறாங்க, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் இல்லத்துக்கு நேரடியாக செல்கிறாங்க, கூட்டணி அமைச்சாங்க. இல்லாத பாஜகவை இருக்கிறதா காட்டி தமிழகத்துக்கு முதலில் பாஜகங்கிற ஒரு கட்சியை அறிமுகப்படுத்தியதே அம்மா தான். இதெல்லாம் எதுக்குன்னா, நாம் வீக்காக இருக்கோங்கிறத அம்மா போல தலைவி உலகத் தலைவியில் யாரும் கிடையாது. பெண்ணிணையத்தின் பெருந்தகையே அம்மா தான். அவங்களே தன்னிலை உணர்ந்தாங்க. தனக்காகத்தான் ஓட்டு. அதிமுக அம்மா இல்லைன்னா அன்றைக்கி அதிமுக இல்லை, புரட்சித் தலைவர் இல்லைன்னா அதிமுக இல்லைன்னா அவங்கெல்லாம் அப்படிப்பட்ட மாபெரும் மக்கள் தலைவர்களே என்ன நினச்சாங்கன்னா, அதிமுகவினுடைய கட்டமைப்பு குலையாமல் இருக்கணும்னா அனைவரையும் ஒருங்கிணைத்து இணைந்து பணியாற்றணும்னு சொல்லித்தான் பயணித்தாங்க. அதனால தான் வெற்றி பெற முடிஞ்சிச்சு. ஆனால் அப்படி ஒரு சிந்தனையே எடப்பாடிக்கு இல்லை.
அப்படி ஒரு சிந்தனையை ஏற்படுத்துவதற்கு யாரும் தயாராகவும் இல்லை. சரி, இப்போ இந்த நிர்வாகிகள், இப்போ மாவட்ட செயலாளர் இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய நிர்வாகிகள், உங்கள் சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் இப்போ லெட்டரில் இதை தான் வந்து பிரதிபலித்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க இல்லையா? ஆமாம், அதனுடைய பிரதிபலிப்பு தான் ம். மீட்பு குழு வேண்டாம், நாம் கழகமாக மறுபடியும் கழகம்னா இந்த உரிமை மீட்பு கழகங்கிறது கழகம் இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மையான அதிமுகவை நாம் தான். புரட்சித் தலைவர் எந்த விதியின் அடிப்படையில் இந்த இயக்கத்தை கட்டமைத்தாரோ அதே விதியை அப்படியே பின்பற்றுவது தான் ஐயா ஓபிஎஸ் தலைமையில் இயங்க போற இந்த இயக்கத்தினுடைய நோக்கம். இல்ல, அதிமுகவை இப்போ அப்படியே கழகம்னு நீங்க பிரதிபலிப்பது. இல்ல, அதிமுகவை அப்படியே பிரதிபலிப்பது தான் நம்ம நோக்கம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, ஓகே, இப்போ இது வந்து கழகம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சுனாவே இது ஒரு புதிய கட்சி தான். ஆமா, இப்போ புதிய கட்சி தொடங்குவதற்கான முகாந்திர பணி தொடங்கிருச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆமா. பூர்வாங்க பணியை துவக்கியாச்சு. ம். உங்களோட எதிரி யார் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா? எங்களுக்கு எங்களுக்கு எடப்பாடி எதிரியும் துரோகியும் ஒருவர் தான். கட்சி ரீதியாக ஆட்சி ரீதியாக எதிர்க்கட்சியாக இருப்பது திமுக. அதுல தெளிவா இப்பொழுது இருக்காங்களா? அதுல இப்பொழுது தெளிவா இருக்கீங்களா? அதுல தெளிவா இல்ல, இருக்கிறோம். ஏன்னா ஆனா அண்மையில ஒரு செய்தி ஒன்று படிச்சேன். என்ன செய்தி? ஓபிஎஸ்ஸே திமுகல சேர போறாரு. ஓபிஎஸ்ஸே ஒரு ஒரு அண்டர் டீலிங் வந்து திமுகவோட போட்டாரு. மறைமுக பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துருச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ ஓபிஎஸ் கூட டிராவல் பண்ண நிறைய பேர் வந்து இப்போ திமுகலே சேர்ந்துட்டாங்க. மருது அழகராஜ், மனோஜ் பாண்டியன், இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் இருந்த ஏன் மைத்ரேயன், இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் போயிட்டாங்க. இவங்கெல்லாம் அடுத்து ஓபிஎஸ் தான் போறாரு. இவங்கெல்லாம் ஏன் போனாங்க அப்படின்னா, அண்ணன் மனோஜ் பாண்டியனோ, அண்ணன் மருது அழகராஜோ, நம்ம அண்ணன் மைத்ரேயனோ எத்தனையோ பேர் போனாலுமே அதிமுகவை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. எடப்பாடியினுடைய இருப்பு வந்து அவ்வளவு வெறுப்பா இருக்கு. அதே நேரத்தில் பாஜகவினுடைய மைத்ரேயன்லாம் ஆர்எஸ்எஸ் தொடர்பு உடையவர். பாஜகவினுடைய பிரதிநிதியாகவே இருந்தவர். அவராலேயே இன்றைக்கு பாஜகவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் தான் திமுகவை நோக்கி பயணித்திருக்கிறார். திமுகவை தாய்க்கழகமாக இவர்கள் திராவிடத்தின் காரணத்தால் நம்புகிறார்கள். அதனால் செல்கிறார்கள். ஐயா அவர்கள் செல்ல வேண்டும் என்றால் ஆஃபர் நிறையா இருக்குது. மத்தியில் இருக்கிற ஆட்சிகளையும் ஆஃபர் நிறையா இருக்குது. மாநிலத்தில் இருக்கிற ஆட்சிகளையும் ஆஃபர் நிறையா இருக்குது. அவர் இவ்வளவு ரிஸ்க்கு முதல்ல அவர் எடுக்க வேண்டியதே இல்லை. எடப்பாடி மாதிரி அவர் சுயநலத்தை அவர் சிந்திச்சிருந்தா, இப்போ எடப்பாடி தன்னுடைய சுயநலத்துக்காகத்தான் கட்சியை அடகு வைக்கிறார், தொண்டரை அடகு வைக்கிறார், நிர்வாகி அடகு வைக்கிறார். ஒட்டுமொத்தமாக சுத்தமாக அழிச்சாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமாக இருக்கணும். அதாவது சிறைக்கும் போயிடக்கூடாது, சிரமமும் பற்றக்கூடாது. ஆனால் அத்தனை சிரமத்தையும் பட்டுக்கொண்டு அத்தனை 3 தடவை முதலமைச்சர், அம்மாவால் முன்மொழியப்பட்டவர், அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தவர், மரியாதையின் பிம்பமாகவே இருந்தவர், அவர் இன்னைக்கு படுகிற அவமானம் இது தேவையே இல்லை. எதற்காக? இனிமே ஒரு பதவியை பிடிக்கணும்னு ஆசையா அவருக்கு? இந்த இயக்கத்துக்கு தலைமை ஏற்று நடத்தி மறுபடியும் நான் முதலமைச்சராகணும்னு ஆசையா? இல்லை. அவரை நம்பி இருக்கிறாங்களா தொண்டர்கள்? அவர் எங்கே போனாலும் அந்த மக்கள் கேட்குறாங்கள கேள்வி, இதற்கு ஒரு தீர்வை சொல்ல வேண்டும். இந்த நிர்வாகிகள் எங்களை நம்பி இருக்கிறார்கள். நிர்வாகிகள் மட்டுமே 2 லட்சம் பேர். இல்லை, உங்கள் நிர்வாகிகள்லாம் திமுகல சேரலாம் அப்படின்னு எதுவும் சொல்லலையா? ஏன்னா துரோகத்தை வீழ்த்தணும்ல. திமுகங்கிறது ஒரு ஆயுதம். யாரை வீழ்த்துறதுக்கு? பழனிசாமி வீழ்த்துறதுக்கு. அந்த ஆயுதத்தை ஓபிஎஸ் எடுக்க போறாரா? டிசம்பர் 15ஆம் தேதி அதைத்தான் சொல்ல போறாரா? அந்த ஆயுதத்தை எடுக்கிறதுல நோக்கம். டிசம்பர் 15 வரை இன்றைக்குமே எங்களுடைய முடிவை சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரியெல்லாம் முடிவு, அதாவது நேற்றே சொன்னார், அதிமுகவை அழிக்க வேண்டும் என்பதோ இரட்டலை சின்னத்தை தோற்கடிக்க வேண்டும் என்பதோ எங்களுடைய நோக்கம் இன்று வரை கிடையாது. ஆனால் அப்படி ஒரு பாவத்தை எங்களை செய்ய தூண்டி விடாதீர்கள். அதுதான் நான் கேட்குறேன். அந்த பாவம் திமுகல நம்ம சேர்ந்துருவோம், அந்த கூட்டணியில் போயிடுவோம். திமுக ஒன்று தான் ஆப்ஷனா? அவர் பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படிதானே இருக்கு. திமுக ஒன்று தான் இல்லை, ஆப்ஷனா? பாவத்தை செஞ்ச விட்டுறாதீங்க அப்படின்னாவே அது வந்து சம்திங் ஏதோ வேற மாதிரி இல்லை இருக்கு. புரட்சி தலைவர் திமுகவில் இருந்தார். திமுகவினுடைய பிம்பமே புரட்சி தலைவர் தான். உதயசூரியனின் பார்வையிலே உலகம் இழித்து கொண்ட வேலையிலேன்னு பாடுவார். சூரியன் உதிச்சதுங்க, இங்கே காரிருள் மலைஞ்சதுங்கன்னு சொல்லி அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தார். கதிரவன்னு பேர் வச்சுருப்பாங்க, உதயசூரியன்னு பேர் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் எம்ஜிஆர் படத்தினுடைய கேரக்டர் இருந்துச்சு. அப்படியாப்பட்ட எம்ஜிஆரை அந்த கட்சி அவமானப்படுத்தியது, தூக்கி வெளியே போட்டது. எந்த சின்னத்தை எதிர்த்து போட்டியிட்டார்? எந்த சின்னத்தை தோற்கடித்தார்? வேறு வழி இல்லை என்றால், சின்னம்ங்கிறது உணர்வு மிக்க ஆயுதம் அல்ல. அது ஒரு ஆயுதம்தான், கருவி தான் அது. அந்த கருவியை யார் கையில் இருக்குது? ஒரு கத்தி இருக்குது.
டாக்டர் கையில் இருந்தால் அது உயிரை காப்பாற்றும். அதுவே ஒரு கசாப்பு கடைக்காரன் கையில் சிக்கினால் உயிரை கொல்லும். இப்பொழுது ரெட்டலைங்கிற ஒரு சின்னம், ஒரு ஆயுதம் கசாப்பு கடைக்காரன் கையில் சிக்கியிருக்கு. அப்போ சின்னம்ங்கிறது வந்து அதுக்கு உயிர் பெற்று எழாது. சரி, அதை விட்டுருவோம். நான் என்ன கேட்குறேன், இப்போது நீங்கள் ஒருவேளை அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் அப்படின்னு சொல்லி கட்சி தொடங்க போகிறீங்க டிசம்பர் 15ஆம் தேதி. உங்களுக்கு ஆப்ஷன் என்ன இருக்குது? ஒன்று நீங்கள் என்டிஏ கூட்டணியில் தொடரணும், அல்லது விஜயோட போகணும், அப்படி இல்லாட்டி திமுகவோட சேரணும். இதுதான் ஆப்ஷன். இந்த தேர்தலில் எடப்பாடி திருந்துவதற்கும் திருத்தப்படுவதற்கும் வருந்துவதற்கும் வருத்தத்தை ஏற்படுத்துவதற்கும் தான் நாங்கள் இந்த தேர்தலை பயன்படுத்த போகிறோம். நாங்கள் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று சொல்லவில்லை. ஆனால் அதிமுக வர வேண்டிய ஆட்சியை, அதிமுக இருக்க வேண்டிய ஆட்சி அதிகாரத்தை தெரிந்திருந்தே, விஷயம் புரிந்திருந்தே எடப்பாடி தன் சுயநலத்துக்காக பழி கொடுக்கும்போது, எடப்பாடியை ஏன் பழி கொடுக்கக்கூடாது? எடப்பாடியை ஏன் தோற்க கடிக்கக்கூடாது? எடப்பாடியின் அரசியல் அத்தியாயத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு எந்த ஆயுதம் கிடைக்குதோ அந்த ஆயுதத்தை எடுப்பது. அந்த 3 ஆயுதத்துல எந்த ஆயுதம் எடுக்க போறாரு? அது அந்த சூழ்நிலை தான் முடிவு செய்யும். அதான் கேட்குறேன். ஒன்று என்டிஏ கூட்டணியில் போகணும், இல்லாட்டி நம்ம வந்து விஜயோட சேரணும். ஏற்கனவே இப்படி ஒரு உதாரணத்தை அண்ணா சொல்லியிருக்கிறார். திமுக கூட்டணியில் ராஜாஜி இடம்பெற்ற போது, எந்த ராஜாஜியை எதிர்த்து நீங்கள் கட்சியை ஆரம்பித்தீர்களோ, எந்த ராஜாஜிக்கு எதிர்ப்பாக கோஷ்டி கொள்கை முழக்கினீர்களோ, அந்த ராஜாஜியை எப்படி கூட்டணியில் சேர்க்கிறீர்கள் என்று அண்ணாவிடம் கேட்கும்போது, நாங்கள் காங்கிரஸுங்கிற கருணாகத்தை அடித்து வீழ்த்த வேண்டும், அதற்கு எந்த ஆயுதம் கிடைக்குது என்பது முக்கியமல்ல, கிடைக்கிற ஆயுதத்தை எடுத்து அடிக்கிறோம் என்றார். அதே ஃபார்முலா தான், அதே திட்டம்தான். இன்றைக்கு எங்களுக்கு எடப்பாடிங்கிற கருணாகத்தை அடிப்பதற்கு எந்த ஆயுதம் கிடைக்கிறதோ அந்த ஆயுதத்தை பக்கத்தில் எது இருக்கோ எடுத்து அடிச்சிடலான்னு இருக்கீங்க. ஏன்னா ஆயுதம் நம்மளை வந்து ஒன்றும் செய்யாது, நம்ம பயன்படுத்துகிறவங்க கையில் தான் இருக்குது. அது கருணாகம் நம்மளை கொத்திருச்சுன்னா, ஏற்கனவே நிறைய பேர்த்த கொத்தி கொன்றுச்சு, கட்சி அழிஞ்சிருச்சு. இன்னமும் அந்த கருணாகத்தை விட்டு வச்சா ஒட்டுமொத்த அதிமுக அழிஞ்சு போயிடும். ஓபிஎஸ் இந்த ஒரு முடிவு எடுக்கிறாரு. இப்போ செங்கோட்டையன் ஆல்ரெடி ஒன்றிணைன்னு சொல்லிட்டு அண்ணன் செங்கோட்டையன், ஐயா ஓபிஎஸ், அண்ணன் தினகரன், அம்மா சசிகலா இன்னும் அதிமுக நன்றாக இருக்க வேண்டும் என்று, கட்சி நன்றாக இருக்க வேண்டும் என்று இருக்கிற நல்லுள்ளங்களை இணைத்துத்தான் கட்சி அழிய வேண்டும் என்று நினைக்கிற எடப்பாடியை வீழ்த்துவோம். இல்லை, அதுதான் கேட்குறேன். அப்போது அப்படி இவங்கெல்லாம் ஒன்றுங்க வராங்க அப்படின்னா அதுக்கு வேற இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் பிளான் வேணும்ல? இருக்குது, பிளான் இருக்குது. பிளான் இன்னைக்கு சொல்ல முடியாதுல்ல. டிசம்பர் 15 சொல்லிடுவாரா? அன்னைக்கும் சொல்ல முடியாது. டிசம்பர் 15 நீங்களுடைய பயணத்தின் போக்கை சொல்லுவோம். லட்சியம் உயர்வானது, பாதை தெளிவானது, வெற்றி முடிவானது. இல்லை, இப்போ செங்கோட்டையனே வந்து விஜய் கட்சியில் சேர போறாரு அப்படின்னு ஒரு செய்தி, அது ரூமர் பரப்பி விடுவாங்க. அப்போ உங்களோட சேர போறாரா? அதிமுக தொண்டர்கள் உரிமை அவர் அதிமுக தானே, அவர் அதிமுகவின் ரத்தம். அண்ணன் செங்கோட்டையனும் எடப்பாடிங்கிறது வந்து கழிவு ரத்தம். அது வந்து இடைச்சர்களாக வந்துருச்சு. அதாவது ஒன்றை வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டுச்சான். ஒருத்தனே இருக்க இடம் கொடுத்தோம், அவன் படுக்கிறதுக்கு பாய் கட்டுறது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்காரனே இப்போ அடித்து முடிக்கிட்டு இருக்கிறான், அந்த வீட்டு சொத்தவை தின்னுட்டு. ஆனால் ஐயா ஓபிஎஸ்ஸுக்கோ அண்ணன் செங்கோட்டையனுக்கோ அவங்க எண்ணம், செயல், சொல் எல்லாமே அதிமுக தான். ஆனால் அந்த ஒரிஜினல் அதிமுகவை அப்புறப்படுத்த வேண்டும், டூப்ளிகேட் அதிமுகவை எடுத்து பயணிக்க வேண்டும் என்று தான். இல்லை, இப்போ நீங்கள் வந்து டிசம்பர் 15ஆம் தேதி ஒரு அதிமுகன்னு சொல்லி ஒரு பேர் ஒன்று வைக்க போகிறீங்க இல்லையா? அது ஒரிஜினல் அதிமுகவா இல்லை டூப்ளிகேட் அதிமுகவா? அதுதான் எந்த புரட்சித் தலைவருடைய எண்ணத்திற்கும் புரட்சித் தலைவருடைய செயலுக்கும் எந்த விதியை பயன்படுத்தி எந்த பைலாஸை உருவாக்கி புரட்சித் தலைவர் கட்சியை உருவாக்கினாரோ அந்த பைலாஸில் ஒரு வார்த்தை கூட மாற்றாமல் இருக்கிற இயங்குகிற கட்சியாக எங்கள் கட்சி இருக்கும். அதுதான் உண்மையான அதிமுகவை பிரதிபலிக்கும். அதிமுகன்னு பேர் வச்சுக்கிட்டு எடப்பாடிக்கு தகுந்த மாதிரி விதியை திருத்திக்கிட்டு இருக்கிற கட்சி அதிமுக இல்லைங்கிறத நாங்கள் சுட்டி காட்டுவோம். ஆல்ரெடி இப்போது 6 பேர் சேர்ந்து நாங்கள் இது குறித்தெல்லாம் வந்து முன்னாடியே பேசணும் அப்படின்னு சொல்லி கடந்த காலங்களில் செங்கோட்டையனே வந்து சொல்லியிருந்தார். இந்த மாதிரி எடப்பாடிகிட்ட நாங்கள் போய் பேசணும் ஒன்றிணைந்து குறித்தெல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போது அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் உங்களோடலாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா? இது மாதிரி நீங்கள் பண்ணுறதெல்லாம் சரியாக தான் இருக்குது, நீங்கள் இதே ட்ராக்கில் போங்க அப்படின்னு சொல்லி எதுவும் சொல்கிறாங்க? அதாவது பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கலாம். ஒரு சரியான பைத்தியம், அதை கூட்டு போய் வைத்தியம் பார்த்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடும். அந்த பைத்தியமும் வைத்தியத்தால் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால்
சரியான பைத்தியமாக இல்லாமல் சரியாகாத பைத்தியம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் 6 பேர் போய் பேசினா என்ன, 60 போய் பேசினார்னு என்ன? நீங்கள் ஒரு ஒரு ஏதாவது ஒரு தெளிவான சிந்தனை இருக்கணும், திடமான திட்டம் இருக்கணும், எதை நோக்கி நம்ம பயணம் இருக்கணும், எப்படி கூட்டணி அமைக்கணும், எப்படி பேசணும், எதை பேசுனா கூட்டணி கட்சிகள் நம்ம பக்கம் வரும், எதை பேசுனா மக்கள் விரும்புவாங்க, எதை சொல்லி நாம் தேர்தல் களமாடணும், எந்த சிந்தனையும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஏற்கனவே நான் ஒரு பெரிய தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பத்திரிகை ஆசிரியர் ஒருவர், நான் பேர் குறிப்பிடல, அந்த எந்த பத்திரிகைன்னு சொல்லலை, அவர் எடப்பாடிகிட்ட போய் சொல்கிறார், சார் நீங்கள் பேசுகிறீங்க, கீழே கூட்டம் இருக்குது, நீங்கள் வர்றீங்கிறதுக்காக இந்த கூட்டத்தை கூட்டிட்டாங்க, கூட்டம் கூட்டிருச்சு, ஆனால் இந்த கூட்டத்திற்கும் உங்களுடைய பேச்சுக்கும் கனெக்டிவிட்டி ஏற்படலை, ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ விஜய் பேசுகிறாரு அப்படின்னா விஜயினுடைய ஒவ்வொரு செயலுக்கும் தொண்டர் மத்தியில் ஆரவாரம் இருக்குது. ஸ்டாலின் பேசினார்னா அவங்க தொண்டருக்கும் தலைவனுக்குமான தொடர்பு துண்டிக்கப்படாமல் இருக்குது. மற்ற எந்த கட்சி அப்படி இருந்தாலும் இன்றைக்கி அந்த கனெக்டிவிட்டி இருக்குது. சீமான் பேசினா கூட சீமானுக்கும் அந்த சீமானை ஃபாலோ பண்ணுற தொண்டனுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. இன்றைக்கி இந்த கனெக்ஷன் கட்டாகி இருக்கிற ஒரே கட்சி அதிமுக, ஒரே தலைவர் நீங்கள் தான். இந்த கனெக்டிவிட்டி ஏன் மிஸ் ஆகுதுன்னு பாருங்கள் சார். நீங்கள் ஒரு திக்கும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இவங்க ஒரு திக்கும் இருக்கிறாங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறதே இவங்க ரிசீவ் பண்ண மாட்டேன்றாங்க. நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போதே காசு வரல, துட்டம் கொடு, நான் கிளம்புறேன்னு மாதிரி கீழே களம் இருக்குது அப்படின்னு நிலவரத்தை எடுத்து ஒரு ஆசிரியர், ஒரு பெரிய தமிழகத்தினுடைய சேல்ஸில் அதிகமாக இருக்கக்கூடிய பத்திரிகையினுடைய ஆசிரியர் சுட்டி காட்டுறார். இதை என்ன ஏதுன்னு பார்த்தா அப்படியா இருக்குது, எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க, எப்படி இந்த புள்ளி விவரத்தை எடுத்தீங்க அப்படின்னு கேட்டு இதை மாற்றுவதற்கு முயற்சி பண்ணணும்ல. சார் நீங்கள் தப்பாக சொல்லாங்க, உங்களுக்கு அப்போ தெரியல, நீங்கள் உங்களுக்கு பார்க்க தெரியல அப்படின்ட்டார். யாரை? அந்த பத்திரிகை ஆசிரியரை. உங்களுக்கு சரியாக பார்க்க தெரியல அப்படின்ட்டார். ஆனால் வீடியோ ஃபுட்டேஜு, ஆடியோ ஃபுட்டேஜு, கிராமத்தில் இருக்கிறவங்க நிலைமையெல்லாம் எடுத்து சொன்னாலும் அது தெரியல. அதாவது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சில பேர் சொன்னாங்க, ஆளுங்கட்சி திமுகவாக இருந்தால் எதிர்கட்சி அம்மாவாக இருந்தால் நாங்கள் ஒரு கிண்ட்டு கொடுப்போம் அம்மாவுக்கு, இந்த கிண்ட்டு தான் வீட்டுக்கு போகும், அம்மாட்டிருந்து ஒரு பெரிய அறிக்கை வரும். அப்போ முதலமைச்சருக்கு கருணாநிதி எவனோ ஃபைலவே கொடுத்துட்டான்டா அந்த அம்மாட்ட, நம்ம டோட்டல் நம்ம திட்டத்தையும் எவனோ சொல்லிட்டான், அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாருன்னு பாரு, தேடுவாங்க, கிண்ட்டு கொடுப்போம். ஆனால் இன்றைக்கி எடப்பாடிக்கு உண்மையிலேயே ஃபைல் எடுத்து கொடுக்குறோம். வாட்ஸ்அப்பில் சப்ஜெக்ட் இந்த மாதிரி திட்டமெல்லாம் போயிட்டுருக்கு, நீங்கள் அதுக்கு கவுண்டர் கொடுங்கன்னு சொல்கிறோம். திருப்பி வரும்போது என்னமோ உப்பு சப்பு இல்லாத ஒரு அறிக்கை வருது, வெற்று அறிக்கையாக வருது, வேஸ்ட்டாக போயிடுச்சு. இதே நேரத்தில் இந்த அறிக்கையை கொடுத்தா கூட உனக்கு சரியாக செயல்பட தெரியலன்ட்டு இதே மாதிரி நாங்கள் அண்ணாமலைகிட்ட கிண்டு கொடுத்தோம், அண்ணாமலை செயல்பாடு சூப்பராக இருக்குன்னு சில மூத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் நிர்வாகத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அப்போ எடுத்து சொன்னாலும் புரியாது, எடுத்து கொடுத்தாலும் தெரியாது. எடப்பாடி வேஸ்ட். நீங்கள் எடுக்க போகிற ஆயுதம் வந்து டிசம்பர் 15ஆம் தேதி தெரிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? அப்போது அது விஜயா கூட இருக்க வாய்ப்பு இருக்கா? விஜய் மூலியமாக நம்ம வந்து எடப்பாடியை வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை நீங்கள் எடுப்பீங்களா? எடப்பாடியை வீழ்த்துவதற்கு எடப்பாடியை நம்பி யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களையும் சேர்த்து வீழ்த்துவதற்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஆயுதம் கிடைக்கிறதோ அந்த ஆயுதத்தை எடுப்போம், பயன்படுத்துவோம். ஓகே, நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய்.